ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 1 சூரியன், விதி எண் 7 கேது. இவர்ட்ட பேசி யாரும் ஜெயிக்க முடியாது. எதையும் ஒத்துக்காம மறுத்து பேசுவாரு. இதனால இவருக்கு கஷ்டத்துல உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் அவ்வளவா இருக்காது. தனக்கு எல்லாம் தெரியும், தான் ஒரு பெரிய மேதாவிங்கிற எண்ணம் இருக்கும். மத்தவங்கள மட்டம் தட்டி பேசுவாரு. தான் பேச்ச எல்லோரும் கேட்கணும்னு அதிகாரம் பண்ணுவாரு. பேச்ச கேட்கலன்னா எதிர்த்து ஒதுக்கிருவாரு. மத்தவங்களுக்கு கஷ்டத்துல போய் உதவி செய்வாரு. ஆனா யாருக்குமே நன்றி இருக்காது. பொறுக்க முடியாத கஷ்டம் வந்தா தனியா உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பாரு. இவர் மனசுல உள்ள ரகசியத்தை யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. கலை ஆர்வம், கடவுள் பக்தி, நேர்மை உள்ளவரு. சுத்தமான உடைகளை உடுத்துவாரு. காதல்லையும் ஈடுபடுவாரு. உழைக்காமலே தெய்வம் நம்மள முன்னேத்துங்கிற எண்ணம் உள்ளவரு. மனக்குழப்பம், விபத்து, உடல் உறவு சம்பந்தமான வியாதிகள், தொழில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாதிரி குண அமைப்பு மாறும். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்கள சொல்றேன். இத பயன்படுத்திக்கங்க.